கடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் அருணை வந்து சீதாவோட அம்மா வந்து பேசுகிறாங்க. ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணை யாராவது இப்படி அடித்தாதான் தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர் சொல்லாமல் கொள்ளாமல் ஃபோனை வச்சிடுறாரு. அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாதுமா, அவர் நல்லவர் தான், அவர் இப்படி மாறிட்டார். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் பழைய மாதிரி வருவாருன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா. முத்து மீனாவும் கரெக்டாக வந்துடுவாங்க. சரி, உன்னை ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சேர்ந்து சீதாவை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே மீனாவை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க டாக்டர். அப்போ ஆப்ரேஷன் பண்ணால் எங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் 50% தான் வாய்ப்பு இருக்குது. அந்த லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணாலும் குழந்தை இருக்குமா இல்லையான்னு தெரியலை அப்படின்னு சொன்ன உடனே மீனா வந்து தேம்பி அலறாங்க. அதுக்கப்புறம் முத்து தான் சமாதானப்படுத்துவார். வீட்டுக்கு வந்தோம். அப்புறமா முத்து வந்து அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க எல்லாருமே வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மோரெலாம் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என் பொண்டாட்டிக்கு தான் உடம்பு சரியில்லை, என் பொண்டாட்டியை நீங்கள் வாழ்த்துனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். இன்னொரு பக்கம் விஜயா வந்து பார்வதி கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பார்லர்காரி வந்து மாசமாக இருக்கலாம், அதுக்கு காரணம் என் பையன் சொல்கிறான். என் பையன்ட்டு கேட்டால் என் பையன் நான் காரணம் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷம் தானே, அவன் வாரிசு தானே வரணும்னு நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.